என்னாச்சுங்க? ஏன் தனியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவ்வளவு அழகான பீச்சுக்கு வரப்போறது தெரிஞ்சா ஜாக்சனையும் பாப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஜெனி பாப்பா தான் இப்படிலாம் வர்றதுக்கு ஆசைப்படுவா. மக்கா, உன்கிட்ட தனியா பேசணும். அதனாலதான் தனியா வந்திருக்கோம். ஏங்க எதுவும் பிரச்சனையா? மகா, நான் ஒன்னு சொன்ன கேப்பியா? சிரிக்க மாட்டேல? ஏங்க சிரிக்க போறேன்? என்னன்னு சொல்லுங்க. இன்னும் 1 மந்த்ல நம்ம எப்படியும் ஊருக்கு போயிருவோம் மகா. அப்புறம் நீ ஆபீஸ்க்கு வரணும். நீ இனி வீட்ல இருக்க கூடாது. ஆபீஸ நீ பாத்துக்கிற அளவுக்கு திறமைய வளர்த்துக்கணும். என்னங்க காமெடி ஏதாவது பண்றீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அதுவும் ஆபீஸ்க்கு ஏங்க ஒருத்தர்கிட்ட பேசுறதுனாலே தொடர்ந்து கண்டினியூவா என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியாது. இதுல ஆபீஸ்க்கு வந்து நிர்வாகத்தை பார்க்கணும்னா என்ன அழைப்பிட முடியும்? அதான் ருக்கு வரால, அவ எல்லாத்தையும் நல்லா பாத்துக்குவா. இல்ல மகா, தம்பி கிட்ட பேசிட்டேன். இனி ருக்கு ஆபீஸ்க்கு வரக்கூடாது. நீ தான் வரணும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஆபீஸ்க்கு வந்து என்ன பண்ண போறேன்? ஏங்க குழந்தை பெற்றுக்கிட்ட பிறகு எனக்கு குழந்தைய வளர்க்குறதுக்கே நேரம் சரியா இருக்கும். அதுவும் இல்லாம ருக்கு படிச்சவ, நான் என்னத்தை படிச்சிருக்கேன்னு என்ன ஆபீஸ்க்கு கூப்பிடுறீங்க? மகா, இங்க படிச்சு பட்டம் பெற்றவங்க ஒரு சிலர் தான். அவங்க நிர்வாகத்தை பாத்துக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா படிக்காதவங்க எத்தனையோ பேரு அனுபவத்தால நிர்வாகத்தை பாத்துட்டு இருக்காங்க. உன்னை அந்த மாதிரி பார்க்க சொல்றேன். ஏங்க படிக்காதவங்க நிர்வாகம் பாக்குறாங்க தானா? அவங்கள தப்பா சொல்லல. அதுக்காக எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அதுவும் இல்லாம மாமா இருக்காரு, நீங்க இருக்கீங்க, ஜேம்ஸ் இருக்காரு, பெரியத்தா இருக்காங்க, அப்புறம் ருக்கு இருக்கா. ஏன் விட்டா அத்தை கூட வருவாங்க. என்ன எதுக்காக கூப்பிடுறீங்கன்னு சொன்னேன். நீ வரணும். நீ வரணும்னு சொன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? ஏங்க நான் 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல ஒருத்தர்கிட்ட பேசணும்னா கூட எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாது. என்ன போய் கூப்பிடுறீங்க? ஏங்க அதெல்லாம் நிறைய படிச்சவங்க பார்க்க வேண்டிய வேலை. எனக்கு ஒரு ஃபைலை கூட ஒழுங்கா பார்க்க தெரியாது. என்ன எதுக்காக இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? உனக்கு நான் எல்லாம் கத்து தரேன். நீ என் கூட வர்ற, அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். என்னங்க பேசுறீங்க? நீங்க பேசுறது சரின்னு படுதா? எதுவுமே சரியில்லை. என் தங்கச்சிக்கு எதிரா என்ன வர சொல்றீங்களா? ஏங்க அப்படியெல்லாம் என்னால வர முடியாது. அவ ரொம்ப பொறுப்பானவ. அவ அந்த பதவிக்கு சரியா இருப்பா. நீங்க என் மேல நம்பிக்கை இருந்தா அவளே கண்டினியூ பண்ணட்டும். சும்மா என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இங்க பாரு மகா, என்னோட முடிவுதான் கடைசி. உண்மையிலே உனக்கு என் மேல அக்கறை இருந்தா, என் மேல மரியாதை இருந்தா, நான் சொல்றத கேளு. நான் உன் தங்கச்சி மேல மரியாதை வச்சுதான் அவ ஆபீஸ்க்கு வரட்டும்னு நினைச்சேன். ஆனா அவ பண்ற எதுவும் சரியில்லை. இனி அவ ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. அதுக்கு பதிலா நீ வர்ற, அவ்வளவுதான். இது என்னோட முடிவு மட்டும் இல்ல, அப்பாவோட அம்மாவோட எல்லாருடைய முடிவும். இதுக்கு தயாரா இரு, அவ்வளவுதான். ஆமா, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எதிர ஏதாவது கொடி தூக்கனா தானே இப்படி பல்ல காட்டிட்டு என்கிட்ட பேசுறதுக்கு வருவீங்க? என்னன்னு சொல்லுங்க. இங்க பாரு இருக்கு, உன் ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு வரப்போகுது. இன்னும் 1 மாசம் தான் நீ ஆபீஸ்க்கு வரணும். அதுக்கப்புறம் அதான் உங்க அக்கா அவங்க வந்து ஆபீஸ பாத்துக்குவாங்கன்னு அண்ணன் சொல்ல சொன்னான். இனி நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? என்னங்க நீங்க எல்லாரும் லூசா? உங்க குடும்பமே லூசான்னு கேக்குறேன். ஏன் அக்கா, அவளை பத்தி எனக்கு தானே நல்லா தெரியும். ஏங்க அவ 10ஆம் கிளாஸ்லயே தமிழ்லயே முட்டைக்கு மூட்டைன்னு எழுதினவ. அவளை கொண்டு போய் ஆபீஸ்ல வைக்க போறீங்களா? ஏங்க அவளுக்கு அறிவே கிடையாது. அதுவும் இங்கிலீஷ் நாலேஜ் சுத்தமா கிடையாது. அவளை கொண்டு போய் வச்சு இந்த ஆபீஸ அப்படியே குப்புற கவுத்துறதா திட்டமா? ஏங்க ஒரு வார்த்தை அவ பேர இங்கிலீஷ்ல அழகா ஸ்டைலா எழுத சொல்லுங்க பாப்போம். ஒரு கையெழுத்து போட தெரியாதவ அவளை கொண்டு போய் ஆபீஸ்ல வைக்க போறீங்களா? என்ன உங்க குடும்பத்துக்கே கிறுக்கு பிடிச்சிருக்கா? பிரமாதம் இருக்கு. கூட பிறந்த அக்காவை கூட இவ்வளவு பிரமாதமா பாராட்டுற ஒரே ஆளு நீயா தான் இருப்ப. இங்க பாரு இருக்கு, நல்லா கேட்டுக்க. இங்க இங்கிலீஷ் மட்டும் பிரச்சனை இல்ல, மனுஷனோட மண்டை தான் ரொம்ப பிரச்சனை. உங்க அக்கா எப்படி ஆபீஸ நடத்துறங்கிறது எங்க அண்ணன் கையில. என் அண்ணன் பாத்துக்குவான். அத பத்தி நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவன் பொண்டாட்டி மேல அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு உன் அக்கா மேல நம்பிக்கை இல்லாதது அவனுக்கு அவன் பொண்டாட்டி மேல ரொம்பவே இருக்கு. ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா? கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல எத்தனை பேர் வெளியில இருந்து வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசுவா? ஒண்ணும் தெரியாத பொக்க அவளை கொண்டு போய் மேல வைப்பீங்களா? ருக்கு, கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல உங்க அக்கா இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு அவசியம் இல்ல. உங்க அக்கா தமிழ்ல பேசுறத அவங்க டிரான்ஸ்லேட் மாட்டி கேட்டுக்குவாங்க. நீ எல்லாம் அதை பத்தி ஏன் கவலைப்படுற? அது என் அண்ணன் பிரச்சனை. இங்க பாரு, சந்தோஷமா வீட்டுல இருந்தியா, குழந்தைய பெத்தியா, எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு தந்தியா, நீயும் சாப்பிட்டியான்னு இரு. எனக்கும் நீ வேலைக்கு போறதுலாம் ஆசைதான், ஆபீஸ்க்கு நீ வர்றது ஆசைதான். ஆனா என்ன செய்யறது, அங்க வேலை செய்யற எல்லாரும் உன்னால வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்ற நிலைமை ஆயிட்டு. நேத்தே என் அண்ணனுக்கு போன் போட்டு எல்லாரும் புலம்பி இருக்காங்க.
நீ சரியில்லைன்னு அவங்க நம்புறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு எதிரா எல்லாரும் இருக்கீங்கல்ல, நீங்க மட்டும் இல்ல. என் அக்கா கறி அரமண்டலு அவளே இப்படித்தான் சொல்லியிருப்பா. குழந்தைய பெத்துட்டு வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு ஆபீஸ்க்கு போறாளா ஆபீஸ்க்கு. அவ பேக்க மாட்டிக்கிட்டு அந்த பேக்கை எப்படி போடணும்னு கூட தெரியாது. அவெல்லாம் ஒரு ஆளு. அவளை கொண்டு போய் அந்த ஆபீஸ குப்பரை தள்ள போறீங்க. என்னமோ பண்ணிட்டு போங்க. நாகரிகமே இல்லாதவா அங்க வந்து என்னத்தை கிழிப்பான்னு நானும் பாக்குறேன். ஆமா இருக்கு. எனக்கும் அதான் கவலையா இருக்கு. அன்னைக்கு நாகரிகமே இல்ல, மத்தவங்கள மதிக்க மட்டும்தான் தெரியுது. ஆனா உனக்கு நாகரிகம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் நீ நாக்குல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் நாகரிகம்னு நினைக்கிற. என்ன செய்யறது? நீ எல்லாம் ஒரு புருஷன் எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு. ஒன்ன சொல்லணும்யா, உன் அண்ணன் மொத்தமா இந்த வீட்டை மட்டும் இல்ல, இந்த சொத்தை மட்டும் இல்ல, இந்த ஆபீஸையும் அவன் கட்டுக்குள்ள கொண்டு போறதுக்கு திட்டம் போடுறான். நீ என்னன்னா அவனுக்கு தூபம் போட்டுட்டு இங்க வந்து எனக்கு எதிர நிக்கிற. ஐயோ ருக்கு, அது போக நீ கேட்டனா டென்ஷன் ஆயிருவேன். அண்ணி மேல கரஸ்ல படிக்க போறாங்களா? அண்ணன் படிக்க வைக்கிறேன் என் பொண்டாட்டிட்ட எந்த டிகிரியில நான் சொன்னாலோ அவளுக்கு நான் டிகிரியை வாங்கி காமிக்கிறேன்னு சொல்றான். நான் வேற அண்ணன் கேட்டேன், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. ஆனா அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? ஏன் நம்ம ஊர் படங்கள்லயே நீ பார்த்தது இல்லையா? ஒரே நாள்ல கலெக்டர் ஆனவங்களா இருக்கிறாங்க. அப்போ ஏன் பொண்டாட்டி மட்டும் ஆஃப்டர் ஆல் ஒரு டிகிரி வாங்க மாட்டாளா? ருக்கு கிட்ட கேட்டு சொல்லு. பிகாமா, எம்காமா, பிபிஏவா, என்ன வேணும்னு அப்படின்னு சொன்னா. நான் வேற குத்தி மதிப்பா அண்ணிய ஒரே அடியா எம்காம் பண்ண சொல்லுனேன், இல்ல எம்பிஏ பண்ண சொல்லுனேன்னு சொல்லிட்டேன். சி, எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க பாரு. என்ன சொல்லணும்? ஆமா, நான் சொல்றது இந்த வீட்டுல யாரு கேட்டா? சும்மாவே என்கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுவா. இப்ப இதெல்லாம் தேவையா? சொன்னா கேக்குறாரா? அக்காக்கும் தங்கச்சிக்கும் தேவையில்லாம பிரச்சனை தானே உண்டு பண்றாரு. நான் ஆபீஸ்ல போய் அதுவும் என்ன பண்ண போறேன்? குழந்தைய ஒழுங்கா வளர்க்கணும். அதை விட்டுப்பட்டு இதெல்லாம் எனக்கு தேவையா? சொன்னா எங்க கேக்குறாரு? முகத்தை தூக்கிக்கிட்டு போறாரு. அதானே பார்த்தேன். சந்தோஷமா தானே வெளியே போனியே. வெளியே போயிட்டு வந்த உடனே என்னாச்சு? நீ குட்டி போட்ட பூனையாட்டம் மேக்கையும் கிளைக்கும் நடக்கும் போதே தெரியுமுட்டி. மாப்பிளைய என்னமோ சொல்லியிருக்க. அதான் அவர் உன்னை கொண்டாந்து இங்க விட்டுட்டு அவர் ஆபீஸ பார்க்க போயிட்டாரு. எடி சும்மா கிடக்க மாட்டேன். அவரை எதையாவது வம்பனுக்கிறதே உனக்கு வேலையா போச்சோ? ஏமா, நானே கடுப்புல உட்காந்துருக்கேன். பேசாம போயிரு. என்கிட்ட எதையாவது சொல்லி இன்னும் கொஞ்சம் கிளப்பாத. உன் மாப்பிளைக்கு வேலை இல்ல, உனக்கும் வேலை இல்ல. அடி பாவி, ஒரு நாள் கூட அந்த மனுஷனை இப்படி நீ பேசினதே கிடையாதே. அப்படி என்னத்தை சொல்லிவிட்டாருன்னு இப்படி எல்லாம் பேசுற? ஏமா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு எப்படிமா இருக்கு? கிறுக்கிச்சு மாதிரி தெரியுதா? சொல்லுமா. ஏமாக்கா இப்படியெல்லாம் கேட்குற? எட்டி நீ அப்புறாணி, நான் உன்னை என்னன்னு சொல்ல? அம்மா, இந்த வயசுல நான் பேக்க மாட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு போனா எப்படிமா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. என்ன கற்பனையா? கொஞ்சம் நல்லாவே கற்பனை பண்ணி பாரு. வேணும்னா ஒரு கூலிங் கிளாஸ மாட்டிக்க. என்ன என்ன பார்த்தா உனக்கே சிரிப்பு வருதுல்ல? வருதுலாமா? சொல்லு. இல்லடி, அது வந்து அதான் இருக்கு. என்ன இன்னும் கற்பனையிலேயே போயிட்டியா? நல்லா தானே இருக்கு. நல்லா இல்லல? சொல்லுமா. நம்ம லீலாம்பரி மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தேன். நல்லாதான் இருக்கு. என்ன கொஞ்சம் அந்த மூக்கத்தையும் இம்மம்பெரிய பொட்டையும் தூக்கிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியம். நான் வயிற்றுச்சல சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா நல்லாதான் இருக்கு, அப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் இருக்குங்கிற. ஏமா, அவரு என்ன பேக்க மாட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு பார்க்க சொல்றாரு. ஆபீஸ்க்கு நீ ஆபீஸ்க்கு போனா எப்படி இடுப்பா தெரியுமா? ஆமா, இதுக்கெல்லாம் யாராவது வீங்குவாங்களா? நல்லா தானே சித்தப்பா சொல்லி இருக்கு. சித்தப்பாக்கு நீ பெரிய ஆளா ஆகணும்னு ஆசை தெரியுமா? ஆனா நீ இப்படி மூஞ்ச தூக்கி விட்டுறணும் கண்டுனா நல்லாவே இல்ல சித்தி. நீ ஹாப்பியா பெரிய ஆளா ஆகுறதுல எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். ருக்கு சித்தி கூட உன்னை வயாம படிக்கலன்னு திட்டுதாமே. எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு தெரியுமா? சித்தி, இது வேறயா? அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏட்டி, அந்த திமிர் பிடிச்ச கழுத உன்னை இப்படி எல்லாம் சொல்லியிருக்கா. நீ ஒண்ணுமே என்கிட்ட சொல்லல. அதான் மாப்பிள்ள கோவப்பட்டு உன்னை ஆபீஸ்க்கு பொறுப்புக்கு அனுப்பணும்னு நினைச்சிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமாச்சி, நீங்க சொல்றதுதான் சரி. மகா சித்திய நான் சம்மதிக்க வைக்கிறேன். சொல்லுடி பட்டுடி, என் மகா சித்தி பெரிய ஆளா ஓடணும், ஆபீஸ்க்கு போகணுங்கிறது எனக்கு தான் ஆசை. ஏய் ஜாக்சன், இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? என்ன பாரு எப்படி உட்கார்ந்துருக்கேன்னு. எனக்கு கொஞ்சமாது நீ யோசிச்சு பாரு. அப்படி போறது நல்லாவா இருக்கும்?
நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துட்டு சொல்லு. ஆமாடா ஜாக்சன், நான் இப்பதான் கற்பனை பண்ணி பார்த்தேன். நீலாம்பரி மாதிரி நல்லா தான் இருக்கா. மகாச்சிட்டி, நானும் கற்பனை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஏடி பாப்பா, அங்க என்ன நின்னுட்டு இருக்க? சண்டையில இல்ல, இங்க வா. மகாச்சிட்டி, நீ ஆபீஸ்க்கு போக முடியாம சூப்பர் மகாச்சிட்டி. நல்லா ஷாடி போட்டுக்கிட்டு அப்படியே சன் கிளாஸ் போட்டுட்டு அப்படியே டக்கு டக்குன்னு நடந்து போ, சரியா? இல்லனா நல்ல சுடிதார் மாட்டிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு நடந்து போ. ஏடி பாப்பா, அதுல நான் ஒரு டவுட். என்னனே சொல்லுனே. மகாச்சிட்டி எப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கு பாரு. இங்க பாரு பாப்பா, நம்ம இப்ப மகாச்சிட்டியை கற்பனை பண்ணி பாப்போம். மகாச்சிட்டி எந்த ட்ரெஸ் போட்டு போனா நல்லா இருக்குன்னு கற்பனை பண்ணிட்டு சொல்லுவோம், சரியா? சரினே. இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கியே. ஆடம்பமே அமர்க்கலமா தான் இருக்க. இது என்ன? சுடிதார் மாதிரி போட்டு போனா சூப்பரா இருக்க. இப்போ உனக்கு Dress தான் பிரச்சனையா? கேக்குறமல வாயில என்ன கொலக்கட்டைய போட்டுருக்க? சொல்லு. ஏங்கிட்ட தான் மூஞ்சி தூக்கிட்டு இருக்க. பச்சை பிள்ளைகிட்ட கேக்குதுவல, சொல்ல வேண்டியதானே? இப்ப தெரிஞ்சு போச்சு உன் பிரச்சனை என்னன்னு. சுடிதார் போட்டா உனக்கு பிடிக்கல, அதான் இப்படி உம்முன்னு இருக்க, அப்படித்தானே? இப்ப பாடு, நான் உன்னைய சேலையில கட் பண்ணி பார்க்கறேன். நீ ஆபீஸ்ல எப்படி இருக்கன்னு, சரியா? அப்புறம் சொல்லணும். அண்ணே சூப்பரா இருக்க மகாச்சிட்டி ஆபீஸ்ல, சரியா? சேலையில விட்டுனா நம்ம ஸ்ரீதேவி மிஸ் இல்ல, அவங்கள மடியாடு கட்டணுமா? இன்னைக்கு பாப்பா ஸ்ரீதேவி மிஸ் மடியா? ஸ்ரீதேவி மிஸ் அழகா இருக்கும். அப்போ ஸ்ரீதேவி மிஸ் மடினா சூப்பரா தான் இருக்கும், தெரியுமா மகாச்சிட்டி? அதெல்லாம் நல்லா தான் இருக்குற. நீனா தான் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிற, அப்பலாம் இல்ல. நீ அழகா இருக்கன்னு பாப்பாவே சொல்லிட்டா, தெரியுமா? ஏய், ஏன்டா என்ன டார்ச்சர் பண்றீங்க? இதுக்கு பாரு டார்ச்சர்னா, அப்புறம் நான் இன்னொரு ட்ரெஸ்ல கற்பனை பண்ணி பார்க்கறேன். நீ எப்படி இருக்கன்னு அப்பதான் சாடி படுவே. வாவ், சூப்பர் மகாச்சிட்டி. அப்படியே யாரோ ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்க, தெரியுமா? நல்லா தான் இருக்க. நீ ஏதாவது கற்பனை பண்ணிட்டு உனக்கு Dress பிரச்சனை, அதை ஊட்ட முடியாது இது ஊட்ட முடியாதுன்னு சொல்ற. நீ புடவையிலே நல்லா தான் இருக்க, Dressலயே நல்லா தான் இருக்க, சுடிதார்லயே நல்லா தான் இருக்க. சாரி மேல ஒரு கோட் போட்டுக்கோ, அப்ப உனக்கு ஈஸியா இருக்கும். என்ன நீ கற்பனை பண்ணி பாத்தியா? நானும் ஒரே ஒரு சாலையில சிட்டி எப்படி இருக்கு, Dressல எப்படி இருக்குன்னு பார்க்கட்டா? அடடி பாப்பா, நல்லா தான் இருப்பா. இன்னைக்கு பாப்பா இம்புட்டு நேரமா கற்பனை பண்ணி பார்க்கற. இல்லனா ஒரே நேரத்துல டபுள் ஆக்ஷன்ல பார்க்கற. ஒன்னு பேண்ட் ஷர்ட் போட்டு கோட் மாட்டி போடுது, நம்ம மேகலா ஆண்டி இருப்பாங்க பாரு, அவங்கள மாடி. இன்னொன்னு மகாச்சிட்டி மாடியே ஹேர் ஸ்டைல்ல சேலை கட்டி அப்படியே ஃபுல் ப்ளவுஸ் போட்டு அதுல பார்க்கற. ரெண்டுமே சூப்பரா இருக்கு, தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நீ சித்தப்பா பேச்ச கட்டு ஒழுங்கா ஆபீஸ்க்கு போறது நல்லது. என்னடா இது? ஏன்டா இந்த கொலவெறி? சும்மா இருங்கடா. அவர் தான் எதையாவது சொல்லிட்டு போறேன்னா நீங்களும் அதுக்கு மேல Dress மாட்டினா மட்டும் போதுமா? அதுக்கு டக்குன்னு நான் பேசணும்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாரும் நல்லா இங்கிலீஷ் அப்படியே பேச தெரிஞ்சுக்கிட்டு தான் போறாங்களா? சும்மா எடுக்க மாட்டேன். எத்தனை இந்த பார்லிமெண்ட் மீட்டிங்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் எப்படி சண்டை போடுறாங்க தெரியுதா? அவங்க பாஷையில தானே எல்லாரும் பேசி அப்படியே மேசையெல்லாம் தட்டி அப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களால முடியுது. அன்னைக்கு கூட பாத்தியா, எந்த கண்ட்ரின்னு ஞாபகத்துல இல்ல, ஆனா அது ஷார்ட்ஸ் வீடியோல எல்லாம் வந்துச்சு, தெரியுமா? நியூசிலாந்துன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு லேடி அப்படியே எப்படி அவங்க பாடாம்படிய பாட்ட பாடுனாங்க, சத்தம் போட்டு பாடுனாங்க. நீ கவனிச்சியா? அவங்க மொழிய இது பண்றதுக்காக எவ்வளவு இதா பண்ணாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன், தெரியுமா? நானும் தான் பார்த்தேன். பாத்தியா எப்படி ஆசு சாசி சாசி சீசி சிஞ்சு தோஞ்சோன் அப்படினா அவங்க லாங்குவேஜ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுனாங்க. அவங்களால முடியுது, உன்னையால முடியாதா? சொல்லு சொல்லு. என்னாச்சு மகாச்சிட்டி, கோவம் வந்துட்டா? வேகமா ஓடுற. ஏடி என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? அந்த பையன் நல்ல விதமா தானே பேசிருந்தா, எனக்கு படான்னு நினைச்சு போனேன். ஏடி அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நானும் அதை யோசிக்கிறேன். நான் புடவைய மாத்த போறேன், சீக்கிரம் அவருக்கு கால் பண்ணி வர சொல்லு. எதுக்கு டி? என்னாச்சு? அம்மா, வயிறு சுருக்கு சுருக்குன்னு வலிக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல போய் ஹாஸ்பிடல்ல செக் பண்ணிட்டு அட்மிட் போடுறேன். எனக்கு என்னமோ இந்த வாரத்துல டெலிவரி இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் என்னமோ மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏமா உடனே அவருக்கு கால் பண்ணி வர சொல்லுமா. என்னடி சொல்ற? வார கடைசில தான நாள் கொடுத்தாங்க. நான் இப்பவே போய் சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், சரியா? சீக்கிரம் ரெடி ஆடு. சூப்பர் மகாச்சிட்டி, அதுக்குள்ள ரெடி ஆட்டியா? இப்போ சித்தப்பா வந்துரும். நீ ரெடி ஆடு, சரியா? என்ன சித்தி குட்டி பாப்பா உடக்க போதா? நீ சொல்ற எனக்கு படபடன்னு வருது. நீ பல்ல கட்டிட்டு உட்கார்ந்திருக்க. ஏடி குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டா? அம்மா, இப்பதான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். முதல்ல நல்லபடியா குழந்தைய பெத்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்றேன், அப்புறம் ஆபீஸ்க்கு போறதெல்லாம் பாப்போம். நீ போய் குடிக்கிறதுக்கு சூடா கொஞ்சம் பால் எடுத்துட்டு வா. உங்ககிட்ட தைரியசாலி ஆயிட்டியா? அது போதாதா எனக்கு? இரு வரேன். சூப்பர் மகாச்சிட்டி, இப்பதான் நீ அப்படியே சூப்பரா எப்படி இருக்கனே சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, தெரியுமா? ஆனா ஸ்ட்ராங் உமனா இருக்கன்னு நினைக்கிறேன்.
சூப்பர் சித்தி. நல்லபடியா குட்டி பாப்பாவும் நீயும் வீட்டுக்கு வாங்க சரியா? ஆனா நான் சொல்றத கொஞ்சம் யோசி. நீ அப்புறமா ஊருக்கு போன பிறகு ஆபீஸ்க்கு போற சரியா? சரிடா. இதுதான் குட் கேர்ள்க்கு அழகு. சூப்பரா சடின்னு ஒத்துக்கிட்ட பத்தியா? இங்க பாரு, நாம எதை பண்ணாலும் தைரியமா பண்ணணும். யாருக்கும் பயப்படக்கூடாது. நீ தானே சொல்லிருக்க இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா எல்லாம் பண்ணலாம்னு. அத மாதிரி நீ ஆபீஸ்க்கு போனாதான் இந்த குடும்பம் சடிபடும்னு நான் நினைக்கிறேன். நீ ஆபீஸ்க்கு போணும் சரியா? சரிடா, போய் முதல்ல சித்தப்பா வராங்களான்னு பாரு. சரி சித்தி. எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஆனா எப்படி போக போறேன்னு உள்ளூர ஒரு பயம்லாம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த குடும்பத்தை சரி பண்ணனா போய்தானே ஆகணும். இந்த ஆளுக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா என்னன்னு தெரியல. எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிரா இப்படி குழி தோன்றாங்க. இவரும் ஊன்னு கேட்டுக்கிட்டு வர்றாரு. ஒரு மாசத்துக்கு நான் ஆபீஸ்க்கு போகணுமாமே. என்னத்துக்கு இந்த மண்ணாங்கட்டிக்கு அங்க போய் என்னத்தை கிழிக்கிறதுக்கு? எவ்வளவு இருந்தா என்ன வீட்டுல வைக்கணும்னு திட்டம் போடுவாங்க. இது எல்லாத்துக்கும் என் அக்கா கறியும் உடந்த. நீங்க எல்லாரும் எப்ப எனக்கு எதிராக திரும்பினீங்களோ இந்த ஒரு மாசத்துல நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. எல்லாத்தையும் எனக்கு சாதகமா மாத்துறேன். அவ வரட்டும். வந்த உடனே தலையில துண்டை போட்டுட்டு ஓடுற மாதிரி பண்றனா இல்லையான்னு பாருங்க. அம்மா, அடுப்புல பாலை வச்சுட்டு வந்துட்டீங்க. பால் புறம் பொங்கிருச்சுமா. ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன். அதுக்காக அத கம்ப்ளைண்டா சொல்றதுக்கு இங்க வருவியா? அப்ப நீ என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த வீட்டுல வேலைக்காரின்னு இருக்க? மன்னிச்சிருங்கம்மா, நான் மிஷின்ல துணி போட்டுட்டு இருந்தேன், அதான் கவனிக்கல. சரி, போனா போகுது. நான் போய் வேற பால் வாங்கிட்டு வரேன். துணியை போட்டா அப்ப இங்க கிச்சனை கவனிக்க மாட்டேன் அப்படித்தானே? நானே காஃபி போட்டு நானே குடிச்சுக்கணுமா? நான் அப்படி சொல்லலம்மா. நீங்க வச்சீங்க, நீங்க மறந்துட்டீங்களேன்னு கேட்டேன். ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி என்ன கேள்வி கேக்குறியா? என்ன பண்ணிட்டு இருக்க? திமிர் பிடிச்ச கழுதை, உனக்கு வேலை பார்க்கறவங்கன்னா இளக்காரமா இருக்கா? இங்க பாரு, இனி ஒரு நிமிஷம் நீங்க இருக்க கூடாது. மரியாதையா வெளியே போ. என்ன தம்பி பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? நான் பண்ணது தப்பு. பாலை சிந்திட்டேங்கிறது ஒரு இதுல வந்துதான் சொன்னேன். மத்தபடி எதுவும் இல்ல. அதுக்காக ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க அம்மா அடிச்சது தப்பு, அடிச்சிருக்க கூடாது. இங்க பாரு ருக்கு, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இந்த வீட்ல நானும் பொறுமையா இருக்கணும்னு தான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். ஒரே அடியா ஆடாத. என்ன ஆணவம் பிடிச்சி பணத்து மேல ஆடிக்கிட்டு இருக்க? இந்த பணம் எல்லாம் ஏன் புருஷன் சம்பாத்தியம் பண்ணது? நீங்க யாரும் சம்பாத்தியம் பண்ணது கிடையாது. தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் ஒரிஜினல் குணத்தை காட்ட வேண்டியது வரும். ஒரிஜினல் குணனா அப்ப இத்தனை நாளா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அத சொல்லுங்க. அறிவு கட்டவள. ஒரிஜினல் குணனா என் கோபத்தை காட்ட வேண்டியது இருக்குன்னு சொன்னேன். உனக்கு சுட்டு போட்டாலும் புத்தி வராது. இங்க பாரு, நானும் இப்படிதான் நடந்துக்கிட்டேன். புத்தி கெட்டு போய் தான் இருந்தேன். இந்த குடும்பத்தை ரெண்டாக்குனேன். அதனாலதான் சரி போனா போகுது, என்ன மாதிரி நீயும் ஒரு நாள் மாறுவேன்னு சொல்லி பொறுமையா இருந்தேன். ஆனா நீ மாறுற மாதிரியே தெரியல. அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? அவ இந்த வீட்டுல வேலைக்காரின்னு யாரு சொன்னா? அவ என் பொண்ணு மாதிரி. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை என்ன விட அவதான் நல்லா பாத்திருக்கா. இந்த பசங்களுக்கு தாயா இருந்து கவனிச்சிருக்கா. அவளை கைய ஓங்கி அடிக்கிற? இங்க பாரு, இதோட உன் ஆட்டத்தை நிறுத்திக்கோ. நானும் போனா போதுன்னு பொறுமையா இருந்து பாத்துட்டேன். ஆனா நீ திருந்துற மாதிரியே தெரியல. என்னடி அப்படி என்ன உனக்கு இப்ப கெட்ட புத்தி? நல்லா தானே இருந்த, எல்லாருக்கிட்டையும் அன்பா தானே இருந்த. எங்க இருந்து இந்த பொறாம குணமும் இந்த கெட்ட எண்ணமும் வந்துச்சு? இங்க பாரு, என் மனசு வலிக்கு. புனிதாவை அடிக்கிறதுக்கு நீ யாரு? இங்க பாரு, உன்னை விட வயசுல மூத்தவ. அந்த ஒரு எண்ணம் கூட உனக்கு முன்னாடி வரல. வேலைக்காரங்களாம்ல வேலைக்காரங்க. நாங்க யாரையும் இது நாள் வரைக்கும் அந்த வார்த்தையை சொன்னது கூட கிடையாது. என் வீட்டுல வேலை பாக்குறவங்க என் கூட பிறந்தவங்க மாதிரி. ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட மன்னிப்பு கேளு, இல்ல நடக்கிறதே வேற. அப்போ இந்த வீட்டு மருமக என்ன விட உங்களுக்கு அவ வசதியா போயிட்டா அப்படித்தானே? இங்க பாரு, உன்னை விட மட்டும் இல்ல, என் பிள்ளைங்களை விடவும் புனிதாதான் எனக்கு வசதி. ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட மன்னிப்பு கேளு. இது வரைக்கும் நாங்க புனிதாவ ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. அவ அப்படி நடந்துகிட்டதும் கிடையாது. அவ பிள்ளைங்க என் பிள்ளைங்க மாதிரி, என் பிள்ளைங்க அவ பிள்ளைங்க மாதிரி தான் பாத்திருக்கா. அவளை நான் வேலைக்காரின்னு ஒரு நாளும் நினைச்சது கூட கிடையாது. ஒழுங்கு மரியாதையா நீயா அவகிட்ட மன்னிப்பு கேட்டா உனக்கு நல்லது. இல்ல நான் மாமியார் புத்திய காட்ட வேண்டியது இருக்கும். சாரி, என்னையா மன்னிப்பு கேட்க வச்சீங்க? இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி அனுபவிக்க போறீங்கன்னு பாருங்க. இந்த மன்னிச்சிருங்கம்மா, என்னால உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வேண்டாம். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. என்ன புனிதா நீ அழுறத பார்த்தா என் மனசு சங்கடமா இருக்கு. ஏன் இப்படி அழுற? அழாத. அவ பண்ணது தப்பு. அவ உன் மேல கை வச்சிருக்க கூடாது. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இந்த தைரியத்தை யார் கொடுத்தா? இவன் தானே. அவ சொல்றதுக்கெல்லாம் மண்டையாடிட்டு இருக்கல. இப்ப புரியுதா அவ குணம்? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா அவளை ஒழுங்கா இருக்க சொல்லு. புனிதா பாவம்,
அவளை கைய ஒங்கி அடிக்கிறா. என்ன மன்னிச்சிருங்க புனிதாக்கா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சனிய பேய கட்டிட்டு வந்திருக்கேன், என்ன செய்யறது? ஐயா ஜேம்ஸ், நீ நான் வளர்த்த பிள்ளை, நீ சந்தோஷமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், கோவப்படாத, எல்லாம் சரியாயிரும். நான் எதையும் பெருசுபடுத்தலையா. அழாதீங்கக்கா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு மனசு ரொம்ப வலிக்குதுக்கா. டேய் ஜேம்ஸ், நான் ஏன்டா அழ போறேன்? ஏதோ அம்மாவை பார்த்தா சங்கடமாயிட்டு என்னை இந்த வீட்ல புள்ளையா அம்மா நினைக்குது. உங்க எல்லாரும் விட என்ன பொசத்தியா எப்படி பேசுது. என் அம்மா விட்டுட்டு நான் எங்கேயாவது போவனா? எங்கேயும் போக மாட்டேன். நீ வருத்தப்படாத, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம குடும்பம் சந்தோஷமா தான் இருக்கும். நீ போய் உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்து. நான் தான் அவகிட்ட அப்படி சொல்லியிருக்க கூடாது. சரிக்கா. பாரு, உன் அக்கா சொல்றேன், அவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன், அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். சரிக்கா. நீங்க என்ன இன்னும் கோவத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏமா போங்க, போய் குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. ஐயாக்கு பிடிச்ச கம்பு தோசை சுட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு வேற எதுவும் செய்யணுமா? உங்களுக்கு பிடிக்காதுல, இட்லி இருக்கு, சாப்பிட்டுக்கிறீங்களா? ஏண்டி உனக்கு கோமே வரதா? உன் 50 தூரம் அடிக்கிறா, திருப்பிக்கிட்டு ஒரு வாரம் ஓங்கி வச்சிருந்தேனா எனக்கு மனசு ஆறி இருக்கும்ல. அட போங்கம்மா, அதுக்கு என் பொண்ணு வயசு, அதை போட்டு நான் அடிக்கிறதா? அது ஏதோ புத்தி கட்டி போய் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க வேற, நீங்க மாமியா, நீங்க அடிக்கலாம். நான் பெத்த பிள்ளைய மாதிரி எனக்கு அதை எப்படி அடிக்க முடியும்? ஆமா, நல்லா சொல்லு, எனக்கு மனசு ஆறவே மாட்டுக்கு. நான் போய் குளிக்கிறேன். அட போங்கம்மா, நீங்க வேற. நீங்க என்ன எங்கேயோ உச்சாணி கொம்புல தூக்கி வச்சிருக்கீங்க. மற்ற வீட்டுகளுக்கெல்லாம் வேலைக்கு போனா அங்க படாத பாடு என் கூட இருக்கிறவெல்லாம் படுதாளுவோ. அவ்வளவு சொல்லும்போது நான் எவ்வளவு கொடுத்து வச்சுவேன்னு அவளுகிட்ட சொல்லணும்னு தோணும். அவ்வளோ ஆத்தாமையே எதுக்கு கிடைக்கணும்னு தான் வாயே திறக்க மாட்டேன் தெரியுமா? சரி புனிதா, நீ போய் வேலையை பாரு, நான் வரேன். ஏமா, அது சின்ன பிள்ளை, வயசு கோளாறுல இப்படி பண்ணிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம மாசமா இருக்கு. அந்த பிள்ளைய ஏசாதீங்க, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி புனிதா.